பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் பிரசங்கி 4:14. அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. பிரியமானவர்களே, யோசேப்பின் வாழ்க்கை அடிமைத்தனத்திலும் சிறையிருப்பிலும் துவங்கப்பட்டது. காரணம், யோசேப்பு தரிசனம் உள்ளவனாயிருந்தான். ஆகவே அவன் தன் சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டான். அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. சாத்தானின் பார்வையில் யோசேப்பின் சரித்திரம் இத்தோடு முடிந்து விட்டது என்று சந்தோஷமாய் கொண்டாடினான். அதுபோல மனிதர்கள், உடன் பிறந்தவர்கள், அதிகாரிகள், சாத்தான் கூட உங்களை சிறையில் தள்ளியிருக்கலாம். இனி என்ன நடக்க போகிறது என்று நம்பிக்கை இழந்து விட்டீர்களா? ஏன் எனக்கு இந்த பாடுகள், நிந்தைகள், விரோதிகள் என்று கலங்கிக் கொண்டு சிறையை விட்டு வெளியே வர வாய்ப்பில்லை என்று சோர்ந்து விட்டீர்களா? இன்று உங்கள் சிறையிருப்பு மாறக்கூடிய நாள். எப்படி என்று கேட்கிறீர்களா? யோசேப்பின் தேவன் சிறைக்குள் இருந்து பார்வோனின் தூக்கத்தை கலைத்து சொப்பனத்தில் கலங்கின அவனுக்கு அர்த்தம் சொல்ல சீக்கிரமாய் யோசேப்பை அழைக்க செய்து சொப்பனத்தின் அர்த்தத்தை கேட்டு வியந்து போய், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவர் உண்டோ என்று சொல்லி எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினது போல உங்களையும் விசேஷித்த ஞானத்தினாலும் அறிவினாலும் நிரப்பி உங்கள் சிறையிருப்பை மாற்றி பஞ்சத்திலும் பசியிலும் சிக்கி தவிக்கும் மக்களை ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு உங்களையும் உயர்த்துவார். விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம். இந்த நாளில் சிறையிருப்பில் வாடுகிற ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும் போதே இவருடைய சிறையிருப்பு மாறும்படியாய் செபிக்கிறேன். ஒவ்வொருவரும் சிறையில் இருந்து விடுவித்து அற்புதமாக அவர்களை உயர்த்தி, அவர்கள் எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகளை அறிந்த தேவன் அவர்களுடைய ஸ்தானத்திலே உயர்த்த முடியாய் செபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.